செபி லாஸ்ட் வீக் ஒரு ஃபைனல் சர்க்குலர் கொடுத்துருந்தாங்க ரிலேட்டட் டு ஆல்கோ ட்ரேடிங். ஸோ இதுக்கப்புறமா இது வரைக்கும் நீங்கள் பண்ண மாதிரி ஆல்கோ ட்ரேடிங் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் ஆல்கோ ட்ரேடராக இருந்தீங்கன்னா, நீங்களே ஒரு ப்ரோக்ராமர், நீங்களே ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராம் எழுதி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நீங்களே ட்ரேட் பண்ணுறீங்கன்னா கூட ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இல்லை நீங்கள் சில பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஆல்கோ ட்ரேடிங் பண்ணிங்கன்னா என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது, ஸோ இதுக்கப்புறம் இந்த ஆல்கோ ட்ரேடிங் என்விரான்மெண்ட் எந்த மாதிரிலாம் ரெகுலேட் ஆக போகுது அப்படின்னு தான் டீட்டெயிலாக அந்த சர்க்குலர் கொடுத்துருந்தாங்க. அதை பற்றின ஒரு பிரேக் டவுன் வீடியோ தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் விஷயம், ஓப்பன் ஏபிஐ அப்படின்றது இருக்காது. ஸோ அப்படின்னா என்னென்னா, எல்லா ப்ரோக்கருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு ஏபிஐ டாக்குமெண்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஏபிஐ டாக்குமெண்ட் பார்த்துட்டு எந்த ஒரு ப்ரோக்ராமர் ஓனாலுமே லைக் ஈ கேன் கிரியேட் இஸ் ஓன் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. அவரே அந்த டாக்குமெண்ட்டை பார்த்து அவங்களே என்னால் ஆட்டோமேட் பண்ணி அவங்களோட ஓன் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணலாம். இல்லை இது அப்படியே ஒரு சர்வீஸாக மற்றவங்களுக்கும் பண்ணி கொடுக்கலாம். பட் இப்போ அதை டோட்டலாகவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க செபி. ஸோ இதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் ஆல்கோ ட்ரேடராக இருக்கீங்க, நீங்கள் உங்களுக்கே ஒரு ப்ரோக்ராம் எழுதி நீங்களே உங்களுக்கு ஆட்டோமேட் பண்ணணுன்னா கூட ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் சில பாயிண்ட் முக்கியமாக என்னென்னா, ஸோ நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் ஆல்கோ ட்ரேடர் ஒரு ஸ்பெசிஃபிக் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் பர் செகண்ட்னு ஒரு த்ரெஷோல்டு இருக்குது. ஒரு செகண்டுக்கு உங்களோட எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி படி 10 ஆர்டர்ஸ்க்கு மேலே அப்படின்னு அது ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் இருக்குது. அந்த என்ன நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ்னு இது வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் சொல்லலை. பட் கன்சிடர் மினிமமாக ஒரு 10 ஆர்டருக்கு மேலே நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறீங்க ஒரே செகண்டுக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்சேஞ்சோட அப்ரூவல் வாங்கணும். இல்லை ஜஸ்ட் ஒரு செகண்டுக்கு வந்து நான் 10 ஆர்டர்லாம் ப்ளேஸ் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் மேபி ஒரு 5 ஆர்டர்ஸ் இல்லை 2 ஆர்டர்ஸ் இல்லை 3 ஆர்டர்ஸ் தான் ப்ளேஸ் பண்ணுவேன்னா அவங்க எக்ஸ்சேஞ்ச் கிட்ட எந்த அப்ரூவலும் வாங்க தேவையில்லை. பட் ஆனால் நீங்கள் உங்களுக்கே நீங்கள் ஓன் ப்ரோக்ராமிங் மூலிமா ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி பண்ண முடியாது. ப்ரோக்கர் கிட்ட நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் கொடுக்கணும். ஸோ எல்லா ஆர்டர்ஸுமே இந்த ஐபி அட்ரஸ்லேருந்து போனால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராசஸ் ஆகும். வேறு ஏதாவது ஒரு மிஷின்லேருந்து போச்சுன்னா உங்களுக்கு ப்ராசஸ் ஆகாது. அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ நான் டெல்டா எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா அந்த கண்டிஷன்ஸ் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்களே உங்களோட ஏபிஐ கீ கிரியேட் பண்ணி நம்ம பண்ணலாம் இல்லையா? ஸோ அந்த ஏபிஐ கீ மென்ஷன் பண்ணும்போது இந்த இடத்துல ஒயிட் லிஸ்டட் ஐபி அட்ரஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் எந்த இடத்துலேருந்து ப்ரோக்ராம் ரன் பண்ண போகிறீங்களோ, அந்த ஆட்டோமேஷன் ப்ரோக்ராம் ஃபார் யுவர் ஓன் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டுக்கு ரன் பண்ண போகிறீங்களோ அந்த ஐபி அட்ரஸை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ நீங்கள் இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் ஏதாவது ஒரு சர்வர் எடுத்துருக்கணும். இல்லை நீங்கள் உங்களோட ஓன் மிஷின்லேருந்து நீங்கள் ரன் பண்ண போகிறீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஐபி அட்ரஸும் கொடுத்துருக்கணும். ஸோ தட் எக்ஸ்சேஞ்சுக்கும் சரி ப்ரோக்கருக்கும் சரி அவங்களுக்கு தெரியும், ஓகே இந்த ஐபி அட்ரஸ்லேருந்து ஒரு ஆர்டர் வருதுன்னா ஸோ பர்சன் யூஸ் பண்ணுறாங்க, ஏன்னா அவங்க ஆல்ரெடி நம்மக்கிட்ட சப்மிட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. அண்ட் அதே மாதிரி நீங்கள் அதே ஏபிஐ கீ அண்ட் சீக்ரெட் கீயை வேறு யார்கிட்டயாவது கொடுத்து ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ண சொல்கிறீங்க, இல்லை உங்கள் அக்கௌண்ட்டை மேனேஜ் பண்ண சொல்கிறீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஆர்டர் போகாது. ஏன்னா நீங்கள் உங்களோட ஐபி அட்ரஸ் தான் கொடுத்துருக்கீங்க. ஸோ நீங்கள் எந்த ஐபி அட்ரஸில் கொடுத்துருக்கீங்களோ அந்த இடத்துலேருந்து அந்த ஆர்டர் போகும். ஒரு இண்டிவிஜுவல் ட்ரேடரை பொறுத்த வரைக்கும் எந்த பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்லை. 2 தான். உங்களோட ஆர்டர்ஸ் பர் செகண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ அது என்ன நம்பர்ஸ்ன்றது வந்து இது வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் சொல்லலை. அது April 1 தான் தெரியும். பட் சோஃபார் 10 ஆர்டருக்கு கீழே இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை மோஸ்ட்லி. அண்ட் செகண்ட் திங், நீங்கள் எந்த இடத்துலேருந்து நீங்கள் அந்த ஆர்டரை பஞ்ச் பண்ண போகிறீங்களோ த்ரூ உங்களோட ஆட்டோமேட்டட் சிஸ்டம், உங்களோட ப்ரோக்ராமிங் சிஸ்டம் மூலியமாக பஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த ஐபி அட்ரஸ் நீங்கள் முன்னாடியே கொடுத்துருக்கணும். அப்போ தான் உங்களோட ஆர்டர் போகும். இது 2 தான் மேக்ஸிமம் ரெஸ்ட்ரிக்ஷன். அதை தவிர இண்டிவிஜுவலாக பண்ணுறவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆல்கோ ப்ரொவைடர்ஸ்குள்ளே வருவோம். ஸோ இதுதான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள். ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு கோடிங் தெரியாதனால நிறைய தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது ஸ்கொயர் ஆஃப் பாட்ஸாக இருக்கலாம், இல்லைனா ட்ரேட்ரான் பிளாட்ஃபார்மாக இருக்கலாம், குவான்ட்மேனாக இருக்கலாம், ஆல்கோ டெஸ்ட், இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்? இண்டிவிஜுவல் பிளாட்ஃபார்முமே அவங்களோட ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் வச்சிருக்கணும். இப்போ நீங்கள் டெல்டா எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா ட்ரேட்ரான் ஐபின்னு ஒன்று மென்ஷன் பண்ணிருக்கு இல்லையா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லா ஸ்பெசிஃபிக் ட்ரேட்ரான் ஆர்டர்ஸும் இந்த ஐபி அட்ரஸில் தான் வரும். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் லெவல் பாட் ஐபின்னு ஒன்று இருக்குது. அதுவும் ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன். ஸோ அவங்களோட எல்லா ஆர்டர்ஸும் இந்த பர்டிகுலர் ஐபிலேருந்து தான் வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆல்கோ வெண்டாராக இருந்தீங்கன்னா, இல்லை ஆல்கோ ப்ரொவைடராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் ஐபி அட்ரஸ், வெண்டார் ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லி நீங்கள் ப்ரோக்கர் கிட்ட கொடுத்து பெர்மிஷன் வாங்கணும். ஸோ தட் நீங்கள் உங்களோட ஓவரால் பிளாட்ஃபார்மாக அந்த ஐபி அட்ரஸ் வந்து ரன் பண்ணால் மட்டும்தான் ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் ப்ரோக்கர் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் வில் ஆல்சோ நோ ஸோ ஆர்டர்ஸ் இஸ் கமிங் ஃப்ரம் ஸோ பிளாட்ஃபார்ம். வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லா ப்ரோக்கருக்கும் ஆக்சஸ் இருக்கும். லைக் இந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஜெரோதா வச்சிருக்கீங்களா, நீங்கள் ஜெரோதா ஆட்டோமேட் பண்ணலாம். இல்லை தன் வச்சிருக்கீங்களா, தன் ஆட்டோமேட் பண்ணலாம். எல்லாருமே பண்ணலான்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே ஏன் இல்லாமல் இது வரைக்கும் இருந்ததுன்னா, ஏன்னா எல்லாமே ஓப்பன் ஏபிஐ டாக்குமெண்ட் இருக்கும். அந்த டாக்குமெண்ட்டை யூஸ் பண்ணி இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரோக்கர் பெர்மிஷன் கொடுக்குறாங்களோ இல்லையோ அவங்க அதை பில்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் ஜெரோதா யூசர்ஸோ யாராக இருக்காங்களோ அவங்க போய் இப்போ லாகின் பண்ணி ட்ரேட் பண்ண முடியும். அந்த ஆட்டோமேஷன் டூலை யூஸ் பண்ண முடியும். ஏன்னா ப்ரோக்கர் பெர்மிஷன் அவங்களுக்கு தேவையில்லை. பட் இதுக்கப்புறமா என்னென்னா, ப்ரோக்கர் பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் இந்த தேர்ட் பார்ட்டி ஆல்கோ பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்து ஆட்டோமேஷன் டூல்ஸே கொடுக்க முடியும். ஸோ அந்த ரெகுலேஷன்ஸில் கிளியராக சொல்லிட்டாங்க, டு நாட் பெர்மிட் ஓப்பன் ஏபிஐ அண்ட் அலோ ஆக்சஸ் ஒன்லி த்ரூ யூனிக் வெண்டார் கிளைண்ட் ஸ்பெசிஃபிக் ஏபிஐ. அதே மாதிரி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஸ்டாட்டிக் ஏபிஐயும் வச்சிருக்கணும். அண்ட் எவ்ரி சிங்கிள் ஸ்பெசிஃபிக் வாட் எவர் த ஆர்டர்ஸ் தட் ஆர் கெட்டிங் ப்ராசஸ்ட்
அது எல்லாமே ஒரு யூனிக் ஐடி டேக் வச்சு தான் ஃபாலோ பண்ணணும். அண்ட் டீல் ஒன்லி வித் எம்பேனல்டு ஆல்கோ ப்ரொவைடர்ஸ் அண்ட் ஹேண்டில் ஆல் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஆல்கோ ப்ரொவைடர் இருக்காங்கன்னா அந்த ஆல்கோ ப்ரொவைடர் ஃபஸ்ட்டு எம்பேனல் பண்ணியிருக்கணும் எக்ஸ்சேஞ்ச் கூட. அது ஒரு அப்ரூவல் மாதிரி வாங்கியிருக்கணும். அண்ட் அந்த அப்ரூவல் யாருன்னா இந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம், இப்போ ஸ்கொயர் ஆஃப்ன்ற ஒரு பிளாட்ஃபார்ம் இப்போ தன் கூடவோ இல்லை அலைஸ் ப்ளூ கூடயோ அசோசியேட் ஆயிருக்காங்கன்னா, நாங்கள் இந்த தன் கிட்டேயோ இல்லை அலைஸ் ப்ளூ ப்ரோக்கர் கிட்டேயோ போயிட்டு திஸ் இஸ் வாட் வி டூ அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட கொடுத்து அந்த ப்ரோக்கர் டியூ டெலிஜென்ஸ் பண்ணி அவங்க எக்ஸ்சேஞ்ச் கிட்ட எம்பேனல் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் அவங்க எல்லா டியூ டெலிஜென்ஸும் பண்ணி ஒரு லெஜிட்டாக ஓகே லெஜிட்டிமேட் இந்த ஒரு பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு நாட் அ ஸ்கேம் பிளாட்ஃபார்ம், ஒரு லெஜிட்டிமேட்டான பிளாட்ஃபார்ம், நாங்கள் எல்லா டியூ டெலிஜென்ஸும் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்ரூவல். ஸோ தட் எக்ஸ்சேஞ்ச் செபி எவ்ரி திங் வில் நோ ஓகே ப்ராப்பராக இந்த ஸ்பெசிஃபிக் யூனிக் ஐடியிலேருந்து வந்ததுன்னா ஸோ ஸ்கொயர் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸ்லேருந்து வருது. ஏன்னா ப்ரோக்கர் அந்த டியூ டெலிஜென்ஸ் பண்ணிட்டாங்க, அவங்கள மட்டும் அலோவ் பண்ணுங்க. இப்போ வேறு ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சுருக்காங்க, அவங்க வந்து இந்த டியூ டெலிஜென்ஸ் எதுவுமே பண்ணலை, இல்லை ப்ரோக்கர் எந்த அப்ரூவலும் வாங்கலாம்னா அந்த பிளாட்ஃபார்ம் இஸ் டோட்டலி அப்சல்யூட். ஏன்னா ஆர்டர்ஸ் எதுவுமே அந்த பிளாட்ஃபார்மில் போகாது. அஸ் லாங் அஸ் அந்த பெர்மிஷன் அந்த ஆல்கோ ப்ரொவைடர் வாங்கியிருந்தால் மட்டும்தான் அந்த ஆர்டர்ஸே போகும். அதே மாதிரி செபி கிளியராக சொல்லிட்டாங்க, நாங்கள் இதுக்குள்ளே வரமாட்டோம், ஆல்கோ ப்ரொவைடர்ஸ்குள்ளே வரமாட்டோம். ஸோ ஆல்கோ ப்ரொவைடர்ஸ் வில் நாட் பி ரெகுலேட்டட் பை செபி. ஸோ இது வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்சும் ப்ரோக்கர்ஸும் பார்த்துக்கோங்க அப்படின்னு கிளியராக சொல்லிட்டாங்க. ஸோ அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் தான் வந்து ஸ்பெசிஃபிக்காக என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா டு கெட் அப்ரூவல் ஃப்ரம் த எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றத இனிமேல் தான் அவங்க ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. அது ப்ராபப்ளி ஏப்ரல் 1 வந்துடும். அண்ட் அதே மாதிரி பிஃபோர் ஆன்போர்டிங் எனி ஸ்பெசிஃபிக் ஆல்கோ பிளாட்ஃபார்ம்ஸ் டு இட்ஸ் பிளாட்ஃபார்ம் ப்ரோக்கர் ஹஸ் டு டூ த டியூ டெலிஜென்ஸ். முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரோக்கர் கையில் தான் இப்போ எல்லாமே இருக்குது. ஸோ அவங்க அப்ரூவல் கொடுத்தா தான் அந்த ஆல்கோ பிளாட்ஃபார்மே ரன் ஆகும். அண்ட் ஃபைனலி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், கேட்டகரைசேஷன் ஆஃப் ஆல்கோஸ். ஸோ இந்த ஆல்கோ ப்ரொவைடர்ஸ் ஆல்கோ பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் பாக்ஸ், பிளாக் பாக்ஸ் அப்படின்னு 2 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஒயிட் பாக்ஸ்னால் நத்திங் பட் ஒரு டெம்ப்ளேட்ஸ் இருக்கும், நார்மலாக ஃபிக்ஸட் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும், இல்லை ட்ராக் அண்ட் ட்ராப் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஒரு 920 ஷார்ட் ஸ்ட்ராட்டஜி போட போகிறீங்கன்னா நீங்களே வந்து இதுதான் டைம் என்ட்ரி டைம், இதுதான் எக்ஸிட் டைம், இதுதான் சி லெக், இதுதான் பி லெக், இதுதான் என் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு நீங்கள் ப்ரீ டிஃபைன்டாக நீங்களே பேராமீட்டர் மாதிரி செட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் அந்த ஒயிட் லேபிள். பிளாக் பாக்ஸ்ன்றது எப்படின்னா, ஒயிட் பாக்ஸோட பிளாக் பாக்ஸ் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, உங்களுக்கு பின்னாடி அந்த கோர் லாஜிக் என்னன்னு தெரியலனா அது எல்லாமே பிளாக் பாக்ஸில் வந்துடும். ஸோ ஆக்சுவல் இதுதான் பேராமீட்டர் அப்படின்னு கிளியர் கட்டாக எல்லாமே வருதுலாம் ஒயிட் பாக்ஸ். ஸோ இந்த குவான்டிப்ளை அப்படின்ற சைட்லாம் பார்த்தீங்கன்னா பியூர்லி ஒயிட் பாக்ஸ். அண்ட் அதே மாதிரி எல்லா பிளாட்ஃபார்ம்ஸும் விச் எவர் பிளாட்ஃபார்ம்ஸ் தட் அலோஸ் யூ டு ஆட்டோமேட் யுவர் ஸ்ட்ராட்டஜி, உங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜியை ஆட்டோமேட் பண்ணுற எல்லா பிளாட்ஃபார்மே ஒயிட் பாக்ஸில் வந்துடும். பிளாக் பாக்ஸ்ன்றது வந்து ஸ்மால் கேஸ் மாதிரி இல்லை, ஒரு பேஸ்கெட்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ். அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் ஏன் ட்ரிகர் ஆகுது, எப்படி ட்ரிகர் ஆகுன்றது இந்த ரூல்ஸ் உங்களுக்கு தெரியலன்னா அதெல்லாம் பிளாக் பாக்ஸில் வந்துடும். அந்த பிளாக் பாக்ஸ் ரன் பண்ணோன்னா இந்த எல்லா ஆல்கோ ப்ரொவைடர்ஸும் செபி கிட்ட ரிசர்ச் அனலிஸ்ட்டாக சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு. ரிசர்ச் அனலிஸ்ட்டாக சர்டிஃபிகேட் வாங்கினது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பிளாக் பாக்ஸ் ஆல்கோ ரன் பண்ணுறாங்களோ அதோட டீட்டெயில் ஸ்ட்ராட்டஜி பேராமீட்டர்ஸ் அண்ட் எவ்ரிதிங் எக்ஸ்சேஞ்ச் கிட்ட சப்மிட் பண்ணி இதுதான் நாங்கள் பண்ணுறோம், எங்களுக்கு அப்ரூவல் கொடுங்க அப்படின்னு கிளியர் கட்டாக எழுதி கொடுத்து வாங்கினா தான் அவங்களால அந்த ஸ்ட்ராட்டஜியை ப்ரொவைட் பண்ண முடியும். அதே மாதிரி ஜெரோதாவும் அவங்களோட பிளாகில் டீட்டெயிலாக அதை பற்றி போட்டிருக்காங்க, ஸ்பெசிஃபிக் டு ஆல்கோ மார்க்கெட் பிளேசஸ். ஸோ இப்போ நிறைய ஆல்கோ பிளாட்ஃபார்ம்ஸ் மார்க்கெட் பிளேசஸ் மாதிரி இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஒரு பர்டிகுலர் பிளாட்ஃபார்முக்குள்ளே போய்ட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நீங்கள் மட்டும் இல்லாமல் ஒரு 500-600 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியை நார்மலாக வேறு ஒரு ட்ரேடர் கிரியேட் பண்ணியிருப்பார். ஸோ ஓகே இந்த ஸ்ட்ராட்டஜி ப்ராஃபிட்டபுளாக வருதுன்னு சொல்லி எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. பட் அஸ் பர் நியூ ரெகுலேஷன்ஸ் படி திஸ் கேனாட் கண்டினியூ அப்படின்னு கிளியராக சொல்லியிருக்காங்க. ஏன்னா யார் ஒருத்தர் அந்த பிளாட்ஃபார்மில் போய் ஸ்ட்ராட்டஜியை லிஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்க ஷுட் பி எ ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட். அது மட்டும் இல்லாமல் அந்த பிளாட்ஃபார்ம் அந்த ஆல்கோவை கொண்டு போயிட்டு கொடுக்கணும். சப்போஸ் நீங்கள் ஒரு ட்ரேட் ரன் மாதிரி பிளாட்ஃபார்மில் ஒரு ஸ்ட்ராட்டஜி லிஸ்ட் பண்ணி நீங்கள் செல் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜியை லிஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களோட எலிஜிபிலிட்டி நீங்கள் ரிசர்ச் அனலிஸ்ட்டாக இருக்கணும். செகண்டு, ட்ரேட் ரன் என்ன பண்ணணும்னா உங்களோட அந்த ஆல்கோரிதமிக்கான அந்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் பிளாட்ஃபார்ம் கிட்ட கொடுத்து அந்த பிளாட்ஃபார்ம் கொண்டு போயிட்டு சொல்லணும் இந்த மாதிரி இதுதான் இவருக்கு இன்னும் ரன் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நீங்கள் அப்ரூவல் கொடுங்கன்னு சொல்லி அவங்க வாங்கிட்டு வந்து வைக்கணும். ஸோ இதனால் என்ன ஆகும், அஸ் அ ஸ்ட்ராட்டஜி கிரியேட்டராக அவங்களோட எட்ஜே ஆப்வியஸ்லி அந்த ஸ்ட்ராட்டஜி தான். அந்த ஸ்ட்ராட்டஜி அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணி ஆகணும் அந்த பிளாட்ஃபார்ம் கிட்ட. அண்ட் அந்த பிளாட்ஃபார்மும் கொண்டு போயிட்டு எக்ஸ்சேஞ்ச் கிட்ட டிஸ்க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஸோ ஆப்வியஸ்லி நிறைய பேர் அதை விரும்ப மாட்டாங்க. ஏன்னா நான் இந்த ஸ்ட்ராட்டஜியை டிஸ்க்ளோஸ் பண்ண அதுதான் அவங்களோட எட்ஜ், அதை டிஸ்க்ளோஸ் பண்ணால் ஆப்வியஸ்லி இது லீக் ஆகுன்றதுனால நிறைய பேர் இதை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு மார்க்கெட் பிளேஸ் மாடலில் நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை லிஸ்ட் பண்ணால் கூட கம்ப்ளீட் பேராமீட்டர்ஸை டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் லிஸ்ட்டே பண்ண முடியாது. அந்த கம்ப்ளீட் பேராமீட்டர்ஸை டிஸ்க்ளோஸ் பண்ணி அப்ரூவல் ஆனதுக்கப்புறமா தான் லிஸ்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறமா தான் பீப்புள் கேன் சப்ஸ்கிரைப். ஸோ ஜஸ்ட் லைக் ஸ்மால் கேஸ். ஸோ ஸ்மால் கேஸில் போனீங்கன்னா ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் போர்ட்ஃபோலியோஸ் இருக்கும், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அதுக்கேற்ற மாதிரி எக்ஸிக்யூஷன் நடக்கும். பட் அந்த சப்ஸ்கிரைப் கொடுக்குற எல்லாருமே செபி ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் தான். அப்போ தான் நீங்கள் ஸ்மால் கேஸில் லிஸ்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் கோயிங் ஃபார்வர்ட் எனி மார்க்கெட் பிளேஸ் மாடல் ட்ரேடிங் ரிலேட்டடாக இருந்ததுன்னா
அதில் உங்கள் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் லிஸ்ட் பண்ணோன்னா யூ ஹேவ் டு பி a ரிசர்ச் அனலிஸ்ட் அண்ட் ஆல்சோ யூ ஹேவ் டு டிஸ்க்ளோஸ் த கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி டீட்டெயில்ஸ். ஸ்மால் கேஸில் அந்த மாதிரி இல்லை, ஸ்ட்ராட்டஜி டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஓவர் வியூ தான் இருக்கும். பட் இதில் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ஆல்கோக்கான அப்ரூவலே வரும். ஏப்ரல் 1 செபி எக்ஸ்சேஞ்ச் கிட்ட சொல்லிட்டாங்க ஃபைனல் கைட்லைன்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க. என்ன ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, நிறைய ஆல்கோ பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ அந்த பிளாட்ஃபார்முக்கு நீங்கள் அப்ரூவல் கொடுக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸு அண்ட் நோ வித் ரெஸ்பெக்ட் டு ஓவரால் ஒயிட் பாக்ஸாக இருந்தால் அந்த ஒயிட் பாக்ஸில் என்னென்ன ஸ்ட்ரக்சர்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணணும், இல்லை பிளாக் பாக்ஸாக இருந்தால் அந்த ரிசர்ச் அனலிஸ்ட் சர்டிஃபிகேட் கம்பெனி நேமில் இருக்கணுமா, இண்டிவிஜுவல் நேமில் இருக்கணுமா அப்படின்ற டீட்டெயில்ஸ் இது எல்லாமே வந்து இதுக்கப்புறம் ஏப்ரல் 1 எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துருவாங்க. அண்ட் ஆகஸ்ட் 1 இது எல்லாமே இம்ப்ளிமெண்டேஷன் ஆயிரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க செபி. ஸோ ஃப்ரம் ஏப்ரல் 1 டீட்டெயில்ஸ் வந்துருச்சுன்னா ஃப்ரம் ஏப்ரல் 1 to ஆகஸ்ட் 1 இந்த எல்லா ரெகுலேஷன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே போகும். பை ஆகஸ்ட் 1 வந்து ப்ராப்பராக இதில் டிஸ்க்ளோஸ் பண்ண எல்லா இதுவுமே எவ்ரி சிங்கிள் ஸ்பெசிஃபிக் என்டிட்டியாக இருக்கட்டும் இல்லை ஸ்பெசிஃபிக் இண்டிவிஜுவலாக இருக்கட்டும் they have to go through these rules only. பை ஏப்ரல் 1 NSE கிட்டேருந்து கிளியர் கைட்லைன்ஸ் வந்ததுக்கப்புறமா as a platform, ஸ்கொயர் ஆஃப் பாட்ஸ் பிளாட்ஃபார்மா again we will be reaching out to the respective brokers கிட்ட போயிட்டு we will be giving this is the platform, இதுதான் these are the services we are providing அப்படின்னு கொடுத்து அவங்ககிட்ட கொடுத்துருவோம். அதில் என்னென்னலாம் அப்ரூவல்ஸ் வருதோ, ஸோ சே சப்போஸ் இஃப் யூ ஹேவ் டு கெட் அப்ரூவல் இந்த விஷயம்லாம் ரிமூவ் பண்ணுங்கள் இல்லை இந்த விஷயம்லாம் ஆட் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா அக்கார்டிங்லி I will do make those changes. அது பண்ணிவிட்டு அவங்ககிட்ட கொடுத்துருவோம். ஸோ ஒன்ஸ் we get the approval, ஸோ ஆட்டோமேட்டிக்காக வில் ட்ரை டு கெட் த அப்ரூவல் as fast as possible. ஸோ அந்த அப்ரூவல்ஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நீங்கள் டெம்ப்ளேட்ஸில் எதுவும் கொடுக்கக்கூடாது, இட் ஷுட் பி பியூர் DIY பேராமீட்டர்னு நம்ம அந்த மாதிரியும் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது என்ன ஏதுன்றதுலாம் கிளியர் கைட்லைன்ஸ் வந்ததுக்கப்புறமா தான் தெரியும். ஸோ as per என்ன ரெகுலேஷன்ஸோ அதுக்கு தான் வில் பி ஸ்டிக்கிங் டு இட். தீஸ் ஆர் த ஓவரால் மேஜர் ரூல்ஸ். ஸோ இதுக்கப்புறமா ஒரு ஸ்ட்ரிக்டர் கைட்லைன்ஸ் வந்துடும் ஆல்கோ பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு. ஸோ எல்லாராலையும் ஆல்கோ பிளாட்ஃபார்ம்ஸ் கிரியேட்டும் பண்ண முடியாது, அப்ரூவல் வாங்க முடியாது. இண்டிவிஜுவலாக பண்ணுறதா இருந்தால் கூட ஒரு செர்டன் ரேட் லிமிட் இருக்கும் பர் செகண்டில். ஸோ அதை பேஸ் பண்ணி போகிறதுனால எந்த இடத்துலேருந்து என்ன ஆர்டர் வருதுன்ட்டு கிளியராக எக்ஸ்சேஞ்சுக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளாஷ் கிராஷ்ன்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு ட்ராப்போ இல்லை பெரிய ஒரு மூமெண்ட்டமோ மார்க்கெட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது பிகாஸ் ஆஃப் ஆல்கோ பிளாட்ஃபார்ம்ஸ்ன்றால தான் இந்த ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி எனக்கு தெரிஞ்ச ஏப்ரல் 1 அப்புறம் இந்த நியூ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் எல்லா பிளாட்ஃபார்மும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே. ஸோ இன்கேஸ் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அது கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஐ ட்ரை டு அட்ரஸ் இட். I'll see you guys next week with other video. Bye.